என்னடி நீ மட்டும் வந்திருக்கிற பேக தூக்கிக்கிட்டு? இந்த ஆள் என்ன அடிச்சுட்டான், இனிமே நாங்க போக மாட்டேன். அப்படியாம்மா? சரி உள்ள போ, அப்படியே அண்ணனுக்கு ஒரு டீ போட்டு எடுத்துருவா. சரிண்ணா. அம்மா டீ சூப்பரா இருக்குமா? டீ மட்டுமா? சமையலும் சூப்பரா சமைப்பா. அப்படியா? இனிமேல அவளே அப்படியே சமைக்க சொல்லிருமா. மதியத்துக்கு வெண்பொங்கல் சமைச்சிருமா போ. 1 hour later. இந்தாங்கம்மா. அதுக்கடி சமைச்சிட்டியா? அம்மா சூப்பரா இருக்குமா? நான் தான் சொன்னேன்ல அவ சூப்பரா சமைப்பான்னு. அம்மா என் துணியெல்லாம் துவைச்சிட்டியாம்மா? ஊற வச்சுட்டா, தலைவலியா இருக்கு, துவைக்கணும். என்னம்மா இப்படி சொல்ற? நாளைக்கு நான் வேலைக்கு போட்டு போகணும் தெரியாதாம்மா? அந்த ஊற வச்ச துணி கொஞ்சம் துவைச்சுமா செல்லம். போதும் நிறுத்துமா, அவங்க 2 பேத்துக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? அவர் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். வந்ததுல இருந்து என்ன சண்டை ஆச்சுன்னு ஒரு வார்த்தையாச்சு கேட்டியாமா? வந்ததுல இருந்து வேலை வச்சுட்டே இருக்கேன். அவர் அங்க என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டாரு. அவரே எல்லா வேலையும் செய்வாரு. நான் போறேன் என் வீட்டுக்கு. ச்சே. ஹலோ, என்ன மச்சான் இது? எதை சொன்னாலும் தங்கச்சி கோச்சுக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஏன்டி சமைக்கலன்னு தான் கேட்டேன். அது கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. ஏதோ புத்திமதி சொல்லி அனுப்பிச்சு விடுங்க மச்சான். பத்தியாடா, ஒரு பொண்ணு புருஷன் கிட்ட சண்டை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா அரவணைக்க கூடாது. புத்திமதி சொல்லி அவன் புருஷன் கூட வாழ வைக்கணும். அதுதான் குடும்பத்துக்கு நல்லது.